ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட என்ன விஷயம் ஷேர் பண்ண போகிறேன்னா, நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து இதோட 3rd மந்த் கம்ப்ளீட் ஆகி 4th மந்த் நடந்துகிட்ருக்கு. இப்போ தான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி உங்கள் கூட சொல்லலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சித்திரை 1 தமிழ் வருஷப்பிறப்பு அன்னைக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணேன். அதனால் கண்டிப்பாக என்னால் மறக்கவே முடியாது. சில பேருக்கு தோணலாம் 1000 சப்ஸ்கிரைபர் தானே, அதுக்காக இவ்வளோ பெருசாக அது ஹாப்பினஸ்ஸா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ஆனால் என்னை மாதிரி புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அந்த நாள் எப்போ வரும், 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம எப்போ ரீச் பண்ணுவோன்னு நிறைய கனவுகளோடு இருக்கவங்களுக்குலாம் அது ரொம்பவே பெரிய விஷயந்தாங்க. அந்த நாள் நான் ரீச் பண்ணதை கண்டிப்பாக என்னால் வாழ்நாளில் மறக்கவே முடியாது. உண்மையிலே அது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள். நிறைய பேர் புதுசாக ஆரம்பித்து அவங்களுக்கு வந்து சரியாக வியூவர்ஸ் போகாது. ஒரு நாள் அதிகமாக போகும், ஒரு நாள் கம்மியாக போகும். இதை நினச்சி நம்ம இது இவ்வளோ எஃபர்ட் போட்டு எடுக்கிறோமே, இந்த மாதிரி வியூவர்ஸ் போகலன்னு சொல்லிவிட்டு உங்களை நீங்களே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம தொடர்ந்து போட்டுகிட்டே இருந்தால் கண்டிப்பாக நம்ம எஃபர்ட்டுக்கான வெற்றி வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு நாள் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும். அதுக்கு போக போக நம்மளுக்கு வியூவர்ஸ் அதுவாக கொடுக்கும். நம்ம இவ்வளோ எஃபர்ட் எடுத்ததுக்கான வெற்றி வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நீங்கள் டீமோட்டிவேட் ஆகாமல் கண்டினியூஸாக போடுங்க. ஒரு பர்டிகுலர் டைம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் புதுசாக இப்போ வீடியோ போடுறீங்கன்னா அப்படின்னா ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு 2-3 டைமிங்கில் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். காலையில் மதியம், காலையில் ஒரு 7 மணி, மதியம் 12 மணி, 11 மணி, அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற டைமில் ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து போட்டு பாருங்கள். உங்களுக்கு எந்த டைம் அதிகமாக வியூவர்ஸ் போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டைமில் நீங்கள் ஒரு வாரமாக போட்டதில் உங்களுக்கு எது அதிகமாக ரீச் ஆனுச்சோ அந்த டைமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக அந்த வீடியோ போட்டுகிட்டே வாங்க. அதுக்கு கரெக்டான டைட்டில், ஹேஷ்டேக் கொடுத்து நீங்கள் கிளியராக அதில் பேசி சவுண்ட் எஃபெக்ட்லாம் கரெக்டாக கொடுத்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வியூவர்ஸ் போகும், உங்களுக்கும் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆவாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து போகலேன்னு சொல்லி டிமோட்டிவேட் ஆகாமல் கண்டினியூஸாக நீங்கள் தொடருங்க. கண்டிப்பாக உங்களுடைய வெற்றி கிடைக்கும். நான் 1K வியூவர்ஸ் வீடியோ போடுற மாதிரி நீங்களும் சக்ஸஸ்ஃபுல் ஆகி 1K வீடியோ போடுவீங்கன்னு நானும் ஆசைப்பட்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரே மாதத்துலேயே வந்து எனக்கு 1K வந்துருச்சு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எப்படி நீங்கள் வந்து யூடியூப் ஆரம்பித்து 4 மாதம் ஆகுது, இப்போ தானே நீங்கள் 1K வந்து ரீச் பண்ணிக்கிங்க அப்படின்னு நினைக்கலாம். அதாவது ஒரு 3 மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இருந்த சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 350+ அவ்வளோதான், ஒரு 360 அப்படி தான் இருந்துச்சு. இப்போ நான் 3 மாதம் கம்ப்ளீட் பண்ணி 4வது மாதம் போட்டேன். ஒரே ஒரு வீடியோ, ஒரே ஒரு ஷார்ட்ஸு ட்ரெண்டிங் ஆகி அந்த ஷார்ட்ஸுக்கே பார்த்திங்கன்னா எனக்கு 500 சப்ஸ்கிரைபர் வந்துச்சு. 3 மாதம் பார்த்திங்கன்னா எனக்கு 360 அவ்வளோ தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 4வது மாதம் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா ஒரே மாதத்துல எனக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆனாங்க. அதனால் நீங்கள் வந்து கண்டினியூஸாக போடுங்க. உங்கள் வீடியோவும் ரீச் ஆகும், உங்களுக்கும் சப்ஸ்கிரைபர் வருவாங்க. நீங்கள் அந்த மாதிரி வரலையேன்னு சொல்லிவிட்டு உங்களே நீங்கள் வந்து கஷ்டப்படுத்திக்காதீங்க. கண்டிப்பாக போடுங்க, கண்டிப்பாக ரீச் ஆகும். நிறைய பேர் வீட்டிலே இருந்து வேலையில் குழந்தைங்கள பார்த்துட்டு வேலைக்கு போக முடியாமல் இருக்கிறவங்களுக்குலாம் யூடியூப் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நம்ம வந்து வீட்லேயும் வேலைக்கு போகணுன்னு ஆசையோடு இருந்துட்டு வேலைக்கு போக முடியாமல் குழந்தைய பார்த்துட்டு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம வீட்லேயும் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம ஒர்க்கும் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் ஆரம்பிக்கிறதுனால வந்து வீடியோ தானே, சும்மா வீடியோ எடுத்து போடுறாங்க, இதில் என்ன இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தோணும். ஆனால் யூடியூப்பில் வீடியோ போடுறவங்களுக்கு தெரியும், அது போகிறதுனால ஒரு கான்ஃபிடென்ட் வரும். எனக்கு உண்மையிலே வந்துச்சு. இப்போ எனக்கு இன்றைக்கி எவ்வளோ கஷ்டம் இருந்தாலுமே இப்போ இந்த வீடியோ முன்னாடி உங்ககிட்ட சந்தோஷமாக பேசுகிறேன். எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் அதை மறந்துட்டு இப்போதைக்கு நான் உங்கள்கிட்ட சந்தோஷமாக பேசுகிறேன், கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன்னா அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு வந்து கொடுத்தது வந்து யூடியூப் தான். சேலரிங்கிறது செகண்டரி. நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டு, ஒரு ஹாப்பினஸ் வந்து எனக்கு வந்து யூடியூப் கொடுக்குது. அது வந்து எனக்கு பெரிய விஷயந்தான். எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் இப்போ நம்ம சந்தோஷமாக வீடியோன்னு வரப்போ அந்த கவலைகளை மறந்துட்டு சந்தோஷமாக தானே பேசுகிறோம். அது ஒன்று. இன்னொன்று, நமக்கு ஒரு பயங்கர கான்ஃபிடென்ட் கொடுக்குது, நமக்கு ஒரு பெரிய தெம்பு கொடுக்குது. அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் 1K ரீச் ஆன மாதிரி இப்போ 2Kவே ரீச் ஆக போகுது. இப்போ வந்து 190-50+ வந்துருச்சு. இன்னும் ஒரு 50 வந்துருச்சு அப்படின்னா 2K ஃபாலோவர்ஸ் வந்து நான் வந்து ரீச் பண்ண போகிறேன். இந்த நாளில் நான் உங்கள்கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக பகிர்ந்துக்கிறேன். அதேமாதிரி புதுசாக ஆரம்பிக்கிறேன் நீங்களும் உங்களை வந்து வீடியோ ப்ரீவியஸ் போடலைன்னு சொல்லிவிட்டு நீங்களே ஸ்டாப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக தொடர்ந்து போடுங்க, அதுக்கான சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது யூடியூப் புதுசாக ஆரம்பிச்சிருக்கீங்க, ஏதாவது ஒரு சில டவுட் இருந்துச்சுன்னா அப்படின்னா கேளுங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்களும் பிகினர்ஸ் தானே, நீங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். எனக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கூட சொல்கிறேன். ஒரு 4 மாதம் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம், எப்படி வீடியோ போட்டேன், எப்படி ஹேஷ்டேக்கு, டைட்டில், அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா
கண்டிப்பாக கேளுங்க, நான் சொல்கிறேன். இன்னும் இது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதோட உங்களை வைக்கிறது உங்கள் வர்ஷா.